அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் சகோதரி ஜெசிமா யாஸ்மின். மீண்டும் உங்கள் அனைவரையும் முஹர்ரம் வினாடி வினா என்ற தலைப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள் கேள்விக்குள் செல்லலாம். கேள்வி 1. இஸ்லாமிய நாட்காட்டியில் அதாவது ஹிஜ்ரி வருடத்தில் எத்தனை மாதங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 10 மாதங்கள், ஆப்ஷன் பி 11 மாதங்கள், ஆப்ஷன் சி 12 மாதங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 12 மாதங்கள். கேள்வி 2. இஸ்லாத்தில் உள்ள புனித மாதங்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 5, ஆப்ஷன் சி 3. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 4. கேள்வி 3. இஸ்லாமிய புத்தாண்டு அதாவது ஹிஜ்ரி வருட பிறப்பு எப்பொழுது தொடங்குகிறது? ஆப்ஷன் ஏ முஹர்ரம் 1, ஆப்ஷன் பி முஹர்ரம் 10, ஆப்ஷன் சி சஃபர் 1. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முஹர்ரம் 1. கேள்வி 4. இஸ்லாமிய புத்தாண்டான முஹர்ரம் 1 கொண்டாடலாமா? ஆப்ஷன் ஏ கூடும், ஆப்ஷன் பி கூடாது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கூடாது. கேள்வி 5. இவற்றில் எது இஸ்லாத்தின் படி புனித மாதம் அல்ல? ஆப்ஷன் ஏ முஹர்ரம் மாதம், ஆப்ஷன் பி ரமலான் மாதம், ஆப்ஷன் சி ரஜப் மாதம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ரமலான் மாதம். கேள்வி 6. முஹர்ரம் என்ற அரபு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ தடை செய்யப்பட்டது, ஆப்ஷன் பி பீடையானது, ஆப்ஷன் சி இறுதியானது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தடை செய்யப்பட்டது. கேள்வி 7. இஸ்லாமிய நாட்காட்டியில் முஹர்ரம் எத்தனாவது மாதம் ஆகும்? ஆப்ஷன் ஏ முதலாவது மாதம், ஆப்ஷன் பி இரண்டாவது மாதம், ஆப்ஷன் சி மூன்றாவது மாதம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாவது மாதம். கேள்வி 8. முஹர்ரம் மாதத்தில் இவற்றில் எது செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சுபகாரியங்கள், ஆப்ஷன் பி உம்ரா, ஆப்ஷன் சி போர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி போர். கேள்வி 9. முஹர்ரம் யாருடைய மாதம் என்று சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ அல்லாஹ்வுடைய மாதம், ஆப்ஷன் பி நபி மூசா அலை அவர்களுடைய மாதம், ஆப்ஷன் சி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அல்லாஹ்வுடைய மாதம். கேள்வி 10. ரமலான் நோன்புக்கு அடுத்தபடியான சிறந்த நோன்பு டேஷ் மாதத்தில் நோக்கும் நோன்பாகும்? ஆப்ஷன் ஏ ஷவ்வால், ஆப்ஷன் பி துல்ஹஜ், ஆப்ஷன் சி முஹர்ரம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முஹர்ரம் மாதம். கேள்வி 11. முஹர்ரம் மாதத்தில் உள்ள சிறப்புமிக்க நாள் எது? ஆப்ஷன் ஏ ஆஷுரா நாள், ஆப்ஷன் பி தஸ்வா நாள், ஆப்ஷன் சி தஷ்ரிக் நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆஷுரா நாள். கேள்வி 12. ஆஷுரா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆப்ஷன் ஏ 1ஆம் நாள், ஆப்ஷன் பி 9ஆம் நாள், ஆப்ஷன் சி 10ஆம் நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 10ஆம் நாள். கேள்வி 13. ஆஷுரா நாளன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும், ஆப்ஷன் பி கொண்டாட்டங்களை நடத்த வேண்டும், ஆப்ஷன் சி நோன்பு வைத்து நன்றி செலுத்த வேண்டும்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நோன்பு வைத்து நன்றி செலுத்த வேண்டும். கேள்வி 14, ஆஷுரா நோன்பு நோற்க வேண்டிய நாட்கள் எது? ஆப்ஷன் ஏ முஹர்ரம் 9 மற்றும் 10, ஆப்ஷன் பி முஹர்ரம் 9 மட்டும், ஆப்ஷன் சி முஹர்ரம் 10 மட்டும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முஹர்ரம் 9 மற்றும் 10. கேள்வி 15, முஹர்ரம் 9ஆம் நாளும் நோன்பு நோற்க காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ அதிகமான நன்மைகள் கிடைப்பதற்கு, ஆப்ஷன் பி அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு, ஆப்ஷன் சி யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, யூதர்களுக்கு மாறு செய்வதற்கு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் பகுதி 2 சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.